வணக்கம் மக்களை, மீண்டும் ஒரு இனிமையான தமிழ் வணக்கத்தோடு அடுத்த வீடியோ. ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மேகமலைக்கு தான் போகிறோம். மேகமலை சின்னமனூர்லேருந்து 27 கிலோமீட்டர், சின்னமனூர்லேருந்து ஹைவே டேம் 46 கிலோமீட்டர். எடுத்தோடனே தென்பழனி முருகன் கோவில், அந்த முருகன் கோவில் செக் போஸ்ட்டை தாண்டினோடனே நம்ம மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். மேகமலை ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பச்சைக்குமாச்சி மலை அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது மேகமலை தமிழ்நாடோட ஹிடன் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னும் சரியாக ப்ராப்பராக பஸ் வசதிலாம் இல்லை. பட் ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டே பிளேஸுமேவும் கவர்மெண்ட் ஸ்டே பிளேசஸ் மட்டும்தான் இருக்குது. மித்தபடி ப்ரைவேட் ஸ்டே பிளேசஸ்லாம் இல்லை. நம்ம ஈஸியாக யானை, புலி இது எல்லாமே ஈஸியாகவே பார்க்கலாம். அடிக்கடி வரும். ஈவினிங் 5 o'clock மேலே மேலே போக முடியாது, செக் போஸ்ட் தாண்ட முடியாது. கேமராஸ் அலௌடு இல்லை. மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாமே அலௌடட். நெக்ஸ்ட்டு இது இன்னும் பிரிட்டிஷ் கிட்டேருந்து தமிழ்நாடு எழுதி வாங்கலை அப்படி சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மை அப்படின்றது தெரியலை. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸுமேவும் சில இடம் இருக்குது. பட் எங்கேயுமே நான் ட்ரை பண்ணாததுனால தெரியலை. அதுக்கப்புறம் இங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. எவ்வளோ தான் தமிழ்நாட்டில் ஹெவியாகவே வெயில் இருந்தாலும் மேகமலையில் அந்த வெயில் இருக்க ஃபீலே இருக்காது. எப்போவுமே மிஸ்டாகவும் எப்போவுமே க்ளவுடாகவும், வெதர் அவ்வளோ சில்லுன்னு, எந்த கிளைமேட்டில் போனாலுமே சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஹைவேஸ் டேமில் தண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூன் ஜூலை மந்தில் போனீங்கன்னா தண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது சம்மர், ஹை பீக் சம்மர் அப்படின்றனால தண்ணி ஹைவேஸ் டேமில் அவ்வளோக்கா இல்லை. அப்படி இருந்தும் கிளைமேட் அவ்வளோ பர்ஃபெக்டாக சில்னஸாக இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. அதுக்கப்புறம் இங்கே ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருந்தாலும் அவ்வளோவா பீப்புள்ஸை பார்க்க முடியாது. அங்கே எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது 1500 மீட்டர்ஸ் சி லெவல்லேருந்து பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் 5000 ஃபீட் சி லெவல்லேருந்து அதிகமாக இருக்குது. நிறைய எஸ்டேட்ஸ், எந்த பக்கம் பார்த்தாலுமே டீ பிளான்டேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க இன்னொன்று சுற்றி இருக்க எல்லா பிளேஸுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுதான் ஹைவேஸ் டேமு. இந்த டேமில் தான் தண்ணி பார்க்கணுன்னா ஜூன் ஜூலை மந்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னொன்று அந்த டேமில் தண்ணி ஃபாலோ ஆகி வரும்ல, அதெல்லாமே இல்லை. ஏன்னா பீக் சம்மர் டைம்னால. அதுக்கப்புறம் எல்லா டைமேவும் அவைலபிளாக இருக்கும். பட் டைமிங்கில் மட்டும்தான் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். வெதர் எல்லா டைம்லேயும் ஓகேஷாக இருக்கும். எப்போ விசிட் பண்ணாலும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹெவன்லியாக ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதா ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் நேம் கூட பேச்சி அம்மன் ஹோட்டல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹோட்டல் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஸ்டேஸ்லாம் இல்லை, கவர்மெண்ட் ஸ்டேஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் இது தேனியிலேருந்து 52 கிலோமீட்டர்ஸ். தேனி டு சின்னமனூர் நம்ம பஸ்ஸில் வரணும். அதுக்கப்புறம் சின்னமனூர்லேருந்து டைமிங்க்கு இருக்குது மேகமலைக்கு பஸ்ஸு. அப்படி இல்லையா கம்பமில் மேகமலைக்கு பஸ் டைமிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்கங்கே நம்ம நின்று பார்த்துக்கிறோம் இல்லையா. இப்போ காட்டுறேன் இல்லையா, இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு பிளேஸ் தெரியுது இல்லையா, 2 குட்டி பெரிய பெரிய வீடாகும். அது ஸ்கூல், மேகமலை ஸ்கூல் போல். அங்கே ஸ்கூல் பஸ்லாம் இருந்துச்சு. அந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ரோடு போடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் போட்டாங்கன்னா தேனி டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் படி இதை இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மேகமலைக்கு போட்டாங்க. டைகர் ரிசர்வ், இது கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் அப்படி இருக்குது. பட் தேனி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இல்லை. ஆனால் பாதை தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் இருந்தே இருக்குது. ரோட்ஸ் மட்டும்தான் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி மேகமலையை பற்றின ஃபுல் வீடியோ அடுத்தடுத்து வரும். இட்ஸ் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி வீடியோ மாதிரி தான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.